ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை வச்சு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 2.5 கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், ஒரு 10 பல் பூண்டு நீட்டாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ 2 பழுத்து தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து, மிளகாத்தூள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுங்க. விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பரான முருங்கைக்கீரை வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடும். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே போல் ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, அப்பளம், ஆம்லேட் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், வரமிளகா ஒரு 2, பொடியாக அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இந்த சாதத்தில் சேர்த்து கலந்து விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி. இது காம்பினேஷன் முட்டை தொக்கு. டக்குன்னு செஞ்சிடலாம், செம்மையாக இருக்கும். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம், பூண்டு பல் பொடியாக அரிஞ்சது ஒரு 4, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஒரு நல்லா சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க. ஒரு பெரிய தக்காளியை பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வடை போகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு எத்தனை முட்டை தேவையோ வேக வச்சு அதை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் சேர்த்து விட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ அந்த வெரைட்டி ரைஸோட சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வெரைட்டி ரைஸுக்கு செம்மையாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.